கர்த்தருக்குள் மிக பிரியமானவர்களை தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 37 23, 24, 25 வசனங்கள் 24 வாசிக்கிறேன். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நல்ல மனுஷன், நீதிமானை குறித்து தாவீதுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். அந்த நீதிமான், அந்த நல்ல மனுஷன் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ விழுந்து போனாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை, அவருடைய கரத்திலிருந்து வெளியே போவதில்லை, அவருடைய பார்வையிலிருந்து துரத்தி அடிக்கப்படுவதே இல்லை. அப்போ அவனை என்ன செய்கிறார்னா கர்த்தர் தாங்குகிறாராம். பாருங்களேன், ஆண்டவர் நீதிமான் மேல் பிரியமாயிருக்கிறார். அதே போல நீதிமான் ஒருவேளை சரிக்கு கீழே விழுந்தாலும் அவனை தமது கையினால தாங்குகிறார். 3வது 25வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானை அவர் கைவிடுவதில்லை என்று. அப்போ எந்த விதத்திலும் தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் எப்படிப்பட்டவராக இருக்கு? விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்ம மேல கர்த்தர் என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறாரு. எந்த சூழலிலும் தள்ளுண்டு போக அவர் விடவே இல்லையா. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் விழுந்து போயிருக்கலாம், சறுக்கி விழுந்திருக்கலாம், பல விதத்துல நொறுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இது நிமித்தம், இந்த குற்ற மனப்பான்மை நிமித்தமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு அதுவே பெரிய தடையா இருக்கலாம். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ நான் விழுந்து போயிட்டேன், ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் என்று சொல்லி 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 உங்களுக்குள்ள பிசாசானவன் கள்ள விதைகளை போட்டு தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி போவதற்குண்டான நயவஞ்சகமான ஒரு காரியத்தை பிசாசானவன் எடுக்கிறான். ஆகவே அந்த பிசாசனுடைய நயவஞ்சக தந்திரத்தை இனங்கொண்டு அறிந்து அதை கடிந்து கொள்ளுங்கள். பரம தகப்பன் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உங்க மேல எம் மேலேயும் அப்படியே ஊற்றி இருக்கிறார், கழுவி இருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்கள நானும் சறுக்கி விழுந்தாலும் அவருடைய பார்வையில தள்ளுண்டு போகல, மீண்டும் உங்களை கர்த்தர் அப்படி மீட்டெடுக்கத்தான் விரும்புகிறார். எந்த குறிப்பிட்ட காரியத்துல நீங்கள் விழுந்து போனீர்களோ உங்களை எடுத்துதான், உங்களை போல எந்தெந்த விஷயத்துல விழுந்து போயிருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தூக்கி விடுவதற்கு ஒரு கருவியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். தயவு செஞ்சு பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, என் ஆண்டவர் என் மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய கரம் என்னை தாங்குகிறது, அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி இளைய குமாரனை போல நல்ல ஒரு சிந்தையோடு தகப்பன் வீட்டை நோக்கி நீங்கள் புறப்பட்டு வருவீர்களேயானால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. தகப்பனுடைய 2 கரங்களும் 2 கண்களும் உங்களைத்தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது என் மகன் வருவான் என்று. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் ஓடி வருவீர்களேயானால் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவதற்கு, உயர்த்தி விடுவதற்கு அவர் ஆவலாயிருக்கிறார். இனியும் காலத்தை வீணடிக்காதபடி சீக்கிரமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருங்கள். தேவனுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். மீண்டும் பழைய வலிமை, பழைய வல்லமை, அந்த அனுபவம் உங்களை ஆட்கொள்ளும். நீங்கள் எழும்புவீர்கள், ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பயப்படாதீர்கள், முன் வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாள். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீதிமான் கைவிடப்படுவதே இல்லை. ஆண்டவரே, அவன் மேல் பிரியமா இருக்கிற, அவனை தாங்குகிறீர், அவனை உயர்த்துகிறீரப்பா. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் அவனை விட்டுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலுமே எண்ணங்கள் கிடையாது. ஆகவே எங்கள் மேல் நீ விருப்பமாய் இருக்கிறீர், தூக்கி விடுகிறீர். அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்கள் வாழ்வின் வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.